வணக்கம் மிஸ். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களை கண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பயுமே நீங்கள் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க போல. எப்பயுமே முகத்தில் ஒரு வெளியில் தெரியுது. நன்றி. என்னென்றால் இந்த பாளையம்மன் ஆலயத்துக்கு நாங்களும் வருகை தந்து இங்கே இருக்கிற விடயங்களையும் வெளி உலகத்துக்கு காட்டலாம் என்று சொல்லி வந்த டைம் உங்களையும் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு பெருசாக இந்த கோயிலை பற்றிய வரலாறுகள் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமான. நான் இந்த ஊர் சார்ந்தவள் அல்ல, நான் நீர்வேலியை சார்ந்தவள். ஆனால் நித்தமும் இந்த ரோட்டால் போய் வரும்போது இந்த ஆலயத்தை போய் உள்ளுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருந்து கொண்டிருந்தது. அந்த இன்றைக்குத்தான் அந்த நாள் எனக்கு இங்கே கைகூடி இருக்கு. அம்மன் அருள், அதாவது அழைப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தினோட வரலாறு என்ன பெரியவர்களிடம் கதைச்ச போது அவர்கள் கூறிய சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இது ராமலிங்க பெரியாரியார் என்ற ஒரு ஆளுக்கு சித்தர்கள் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அவர் அந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு வழிபாடு செய்து கொண்டு வந்த காலப்பகுதி. அக்கால பகுதி கிட்டத்தட்ட ஐரோப்பியர் காலத்துக்கு முற்பட்ட வரலாறு கொண்டதாக இந்த கோயிலின் வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த ஐரோப்பியர் காலத்தில் இருக்கிற ஒரு தேசாதிபதி ஒரு ஆளுக்கு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டதாகவும் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக அவர் ராமலிங்க பெரியாரியாரிடம் அவர் அந்த நோயை மிக சிறப்பாக மாற்றி கொடுத்ததால் அவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி புரிந்ததோடு ராமலிங்கம் வீதி என்ற ஒரு வீதியையும் அமைத்து அந்த அந்த ராமலிங்க பெரியாரியாருக்குரிய கௌரவத்தை வழங்கினார் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயம் செங்குதர் குலத்தவர்களின் அதாவது மரபு ரீதியாக பேணப்பட்டு வந்த ஒரு குலதெய்வ வழிபாடாக இருந்து வருகின்றது. செங்குந்தரண்டைக்கு உங்க அப்படி ஒரு அந்த 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 அடிகளை ஒட்டின மக்கள் இப்போ இங்கே இருக்கிறாங்களா? இந்த ஆலய சூழல்லையே அந்த செங்குந்தர்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த செங்குந்தர்கள் என்றாலே அவர்கள் சித்த வைத்தியத்துக்கு பெயர் போனவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நானும் இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்தை அறிய முற்பட்ட வேளையில கிடைத்த தகவல்கள் தான் இது. அநேகமாக அந்த தகவல்கள் சரியானதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். உண்மையில இந்த ஆலயத்தை பார்க்கறது ஆரம்ப காலத்திலிருந்து பெரிய அளவிலான ஒரு ஆலயமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனா பல நீண்ட காலமாக இந்த ஆலயத்துல நிர்மாண பணிகள் இடம்பெற்று கொண்டிருந்தன. அப்ப இது எப்ப பூர்த்தி அடையும், இந்த கோயிலை ஒருக்கா உள்ளுக்கு பார்க்க வேண்டும். அந்த வெளியில இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி, அந்த சிலை தட்சிணாமூர்த்தியை பார்க்கின்ற போது உள்ளுக்கும் இது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நம்பினேன். அது உண்மையில நிச்சயமாக அது உண்மையாக இருக்கின்றது.